ஆக்சுவலாக மேட்ச் பார்க்க வந்தாங்க, பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். பட் மேட்ச் ரொம்ப கன்வேயிங்காக இல்லை. ஸோ ஸ்டார்டிங் எல்லாமே ரொம்ப சொதப்புன மாதிரி இருந்துச்சு பேட்டிங் ஸ்டைலு. பட் நம்மளது வந்து ஒரு கேட்ச் ஆகட்டும், பேட்டிங் ஸ்டார்டிங்லேயும் கொஞ்சம் சொதப்புன மாதிரி இருந்துச்சு. மிடில் ஆர்டர்லேயும் அவ்வளோவா நல்லா இல்லை. மேட்ச் இன்னும் கன்வின்சிங்காக நம்மளுக்கு போகல. ஸோ பெட்டர் இன்னும் மிடில் ஆர்டர் ஆகட்டும் இன்னும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக வரணும். பட் அதனால அந்த 42 ரன்ஸ் ஆகட்டும், 18 பால்ஸ் ஆகட்டும், அப்போ அடிச்ச ஒரு 2021 இருந்த தோனியை இப்போ பார்க்க முடியல நம்மளால. ஸோ இன்னும் அவர் ஏஜ் இதாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம்லேருந்து வேற அவர் ரிட்டையர் ஆனது ரொம்ப இந்த வருஷம் பரவாயில்லன்னு நான் தோணுது சார். நெக்ஸ்ட் இன்னும் நல்ல பேட்ஸ்மேன் அப்கமிங் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இந்த மும்பை இந்தியன்ஸ் சான்ஸ் கொடுக்குற மாதிரி இவங்களும் கொடுத்தா ரொம்ப கன்வீனியா இருக்கும். பேட்டிங்னா லைக் ஸ்டார்டிங் என்னன்னா அவங்க லாஸ்ட்ல அடிக்க போறாங்களே தவிர அந்த ஸ்டார்டிங் மிடில் ஆஃப் த ஓவர்ல அடிக்க போறது ட்ரை பண்ணவே மாட்டேன்றாங்க. ஸோ லாஸ்ட் 4 ஓவர்லாம் அடிக்கிறதா சான்ஸே கிடையாது. நம்ம பேட்டிங்ல சொதப்புறோம் ப்ரோ, ஃபீல்டிங்ல சொதப்புறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணும் ப்ரோ. இன்னும் டீம் டாஸ் தோக்குற டீம் கேன் வின் த மேட்ச். ஸோ டாஸ் இஸ் நாட் a big deciding factor, பட் கேம் என்ன ஆடுறோம் that's a deciding factor. and அதுல CSK has to improve a lot. நம்ம வந்து ரொம்ப பேடா ஆடுறோம். டீம்ல சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு, பட் இன்னும் நிறைய சேஞ்ச் வரணும் ப்ரோ. we still have 10 games. that's one positive thing is there. ஆனா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா நிறைய மாத்த வேண்டி இருக்கு. சென்னை வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு. கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச்ல they will form a new strategy and நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு நல்ல ஆப்ஷன் இருக்கு. கொஞ்சம் ஃபுல் கம்ப்ளீட் ரீஅசஸ்மெண்ட் பண்ணணும் டீமை வந்து எப்படி பேட்டிங் ஆர்டர் எப்படி லைன் அப் வரலான்ட்டு. மத்தபடி வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் ஒர்க் அவுட் ஆகல. சோ நம்ம நம்புவோம் நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா கொஞ்சம் ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ்ல சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்க நம்புவோம். அது வந்துட்டு நம்ம கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அதாவது கொஞ்சம் அந்த டாப் ஆர்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். பவர் பிளேல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா பவர் பிளே வந்து நம்ம ஒழுங்கா ஆடவே இல்லை. இப்போ வர மேட்ச்ல கொஞ்சம் பவர் பிளே வந்து நம்ம 8 ரன்ஸ் 9 ரன்ஸ் பெர் ஓவர் கொஞ்சம் அடிச்சிட்டோம்னா தோனி அடிப்பார் நம்ம நம்ப முடியாது. முதல்ல டாப் ஆர்டர் கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணலாம். கொஞ்சம் நீ பவுலிங்கும் கொஞ்சம் நல்லா இன்னும் டைட்டா போடலாம். ஆக்சுவலி அதே மாதிரி 2 ஃபேக்டர் இருக்கு. டாப் ஆர்டர் பவர் பிளேல அடிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுலிங் வந்து அந்த கடைசி ஓவர்ஸ்ல கொஞ்சம் நல்லா போட்டோம்னா டெஃபினெட்லி we will win. கண்டிப்பா நம்ம ஹோப் போட வேண்டாம், நம்ம சென்னைக்காக சப்போர்ட் பண்ணுவோம். குட் லக் டு சென்னை. ஓப்பனிங்லேயே செட் ஆகல ப்ரோ. ஓப்பனிங் பேர் இவ்வளவு ஸ்கோர் டார்கெட் இருக்கும்போது ஓப்பனிங்ல கொஞ்சம் வந்து அடிக்கணும். அடிக்காம கடைசியா 5 பேட்ஸ்மேன் நம்பினே இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஸ்கோரை செட் பண்ணாதான் பண்ண முடியும். முடிஞ்ச அளவு சேசிங் அவாய்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்க பார்க்கலாம். நல்லா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். நான் RCB ஃபேன் தான். சம்பவம் நல்லா வரும்னு நினைச்சு வந்த ஆசையா விடுங்க, என்ன சொல்றதுக்கு. நல்லா இருந்துச்சு. தோனி நல்லா ஆடினாரு. பேட்டிங் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் ஆடினாங்க. பவுலிங் நல்லா போட்டுருந்தாங்க. மேட்ச் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஆனா வந்து இன்னும் அடிக்க பார்த்திருக்கலாம். எல்லாரும் அடிக்க பார்த்திருக்கலாம். அடிக்காம வந்து கொஞ்சம் டிஃபென்சிவா ஆடி இருந்தாங்க தொடர்ந்த மேட்சஸாவே. தோனி நல்லா தான் பண்றாரு. ஆனா இதான் லாஸ்ட் IPL சொல்றாங்க, இதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மேட்ச் வந்து கொஞ்சம் மேட்சஸா போயிட்டு தான் இருக்கு. ஆனா ஜெயிப்பாங்கன்னு பார்த்து தோத்துட்டாங்க. 5 கப் இருக்கு, 10 டீம் ஆடலாம், அவங்களாம் வின் பண்ணல. எப்பவுமே சென்னையை ஜெயிக்க முடியாதுல்ல. கண்டிப்பா இந்த வருஷம் ஜெயிப்போம், நம்பிக்கையோட இருக்கலாம். என்னங்க ஏமாத்திட்டாங்க, மேட்ச் ஏதோ ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. நல்லாவே ஆடல ப்ரோ. கையில இருந்த மேட்ச் அப்படியே டிசப்பாயின்ட்மென்ட் ப்ரோ. கையில இருந்த மேட்சை பார்த்தா அதுக்கு அப்புறம் தோத்துட்டாங்க. ஆமா, நல்ல மேட்ச் தான். தலை பார்த்தாச்சு, அவ்வளவுதான். பாதி மேட்ச் முடிஞ்சிருச்சு சார். டீம் எடுக்கும் போதே ஒழுங்கா எடுத்துக்கணும். பவர் பிளேல ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. 160 மேல போயிடுச்சுனால சென்னை வின் பண்ணாதுன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த மேட்ச் ஒரு பார்த்து நல்லா தான் இருந்தது. தோனிக்கு இறங்க சொல்ல, பேட்டிங் ஆட சொல்லலாம். மியூசிக் பயங்கரமா போட்டாங்க, நல்லா இருந்தது. நான் இன்னும் பேட்டிங் சென்னை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. சென்னை எப்பவுமே பேட்டிங் ஓப்பனிங் ஆனா நல்லா இருக்கும்.